அன்பான சகோதர சகோதரிகளே, மினிஸ்ட்ரீஸ் ஆஃப் குட் சமாரிட்டன் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தால் என்று வருகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே, நீர் இந்த நேரத்தை ஆண்டவரே பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஆரம்பிலிருந்து முடிவு வரையிலும் உடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் பரலோகத்திலிருந்து வார்த்தை அனுப்பி என்னை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமா வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம பார்க்க போற ஒரு காரியம் என்னவென்றால், அவருக்கு பிரியமான பலியை நம்ம எப்படி செலுத்துவது, அவருக்கு பிரியமான பலியை குறித்து தான் நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்தவங்க நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1 - 6 வரையிலும் நம்ம பார்க்கலாம். இந்த பகுதியை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆதாம் ஏவாள் அவருடைய பிள்ளைகளை குறித்து, காயினும் ஆபேலும் குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர்களுடைய காணிக்கை குறித்து இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அநேக பேர் இந்த பகுதியை அறிந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க அறியாதவளாயிருந்தால் நான் இதை சுருக்கமாக உங்களுக்கு நான் விளக்கி சொல்லுகிறேன். ஆதாம் ஏவாளுக்கும் 2 பிள்ளைகள் இருந்தார்கள், காயின் ஆபேல். இந்த 2 பிள்ளைகள் பாருங்க. பின்பு தேவ் அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனான். அப்போ ஆபேலை பார்க்கும் போது அவன் ஆடுகளை மேய்க்கிறவனாயிருந்தான். காயினை பார்க்கும் போது அவன் நிலத்தை பயிரிடுகிறான். இப்ப 2 பேரும் இந்த 2 வேலைக்கு தான் செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப பார்க்கும்போது இவங்க 2 பேரும் ஆண்டவருக்கு காணிக்கைகளை செலுத்துகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, காயின் தன் நிலத்தில் விளைந்த சிலவற்றை கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுத்தான் என்று 3வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அதாவது தன் விளைச்சிலிருந்து சில கனிகளை எடுத்து ஆண்டவருக்கு காணிக்கையாக செலுத்தினான் என்று பார்க்கிறோம். ஆனா ஆபேலை பார்க்கும் போது அவனுடைய மந்தைகள் என்ன பண்ணானா, தலையீற்றுகளை, அதாவது முதலில் பிறந்த ஆடுகளையும் கொழுமையானவைகளை என்ன பண்ணானா ஆண்டவருக்கு காணிக்கையாக செலுத்தினான் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, 2 பேருமே ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தினார்கள். ஆனால் ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்தார். ஆனால் காயினுடைய காணிக்கை அவர் அங்கீகரிக்கவில்லை என்று இந்த வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்குது. பாருங்க, 4வது வசனத்தை பாருங்க. ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப பாருங்க, 2 பேரும் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தினாங்க. ஆனா ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். ஆனா காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை என்று இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறப்ப பாருங்க, 2 பேரும் காணிக்கை செலுத்தினாங்க. ஆனா ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை மட்டும்தான் ஏற்றுக்கொண்டார், அங்கீகரித்தார் என்று பார்க்கிறோம். அப்ப என்ன வித்தியாசம் பாருங்க, 2 பேரும் காணிக்கை செலுத்தினாங்க. ஆனா ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை மட்டும்தான் ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோங்க. ஏன் ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை மாற்றம் ஏற்றுக்கொண்டார்னா, ஆபேல் சிறந்தத பெஸ்டா ஆண்டவருக்கு கொடுத்தான் என்று பார்க்கணும். ஆனா காயினை பார்க்கும்போது சிலவற்றை எடுத்து ஆண்டவருக்கு கொடுத்தானா, ஆபேலை பார்க்கும்போது பெஸ்டானது, சிறந்ததை எடுத்து அதாவது ஆண்டவருக்கு பிரியமானது செலுத்தினான் என்று பார்க்கணும். உங்களுக்கு நல்லா புரிய வேண்டும் என்றால் பாருங்க, இப்போ நீங்க வீட்டுல இருக்கிறீங்க, உங்களுக்கு 2 பேர் என்ன பண்றாங்களாம், 2 விதமான உணவுகள் எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க. அப்போ ஒருத்தர் உங்களுக்கு பிரியமான ஒரு உணவை எடுத்து கொடுக்குறாங்க, இன்னொருத்தர் உங்களுக்கு பிடிக்காத ஒரு உணவை எடுத்து கொடுக்குறாங்க. பாருங்க, 2 பேரும் உணவு தான் கொடுக்குறாங்க. ஆனா பாருங்க, முதல்ல கொடுக்குறவர் உங்களுக்கு பிரியமான ஒரு உணவை கொடுக்குறாரு. 2வது கொடுக்குறவர் உங்களுக்கு பிடிக்காத, அதாவது அவர் ஒரு கெட்டு போனதோ ஒரு நல்லா இல்லாத பொருளை கொடுக்கல, ஆனா என்ன பண்றாரு, உங்களுக்கு பிரியமில்லாத ஒரு உணவு கொடுக்குறாரு. அவ்வளவுதான். முதல்ல பார்க்கும்போது உங்களுக்கு பிரியமான ஒரு உணவை. அப்போ நீங்க எந்த உணவை எடுத்துக்கொள்வீங்க? மனிதர்களாக நம்ம எல்லாருமே எது நமக்கு பிரியமானதோ, எது நமக்கு பிடிச்ச உணவோ அந்த உணவை தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்கொள்வோம். அதே போலதாங்க இங்க ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டார். ஏன்னா ஆபேல் செலுத்தினது ஆண்டவருக்கு ஒரு பிரியமான காணிக்கையா இருக்குது, அல்லது ஒரு பிரியமான பலியா இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாருங்க, ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, ஆனா காயினுடைய
பலியை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, எப்படி நம்ம 2 பேர் எடுத்துட்டு வந்த உணவுல அந்த பிடித்தமான உணவை மாத்திரம் எடுத்துக்கொண்டுமோ, அதே போலதாங்க ஆண்டவர் கூட என்ன பண்ணாருங்க, அவருக்கு பிரியமான பலியை யார் செலுத்தினார்களோ அந்த பலியை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோங்க. இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம ஆண்டவருக்கு நிறைய காரியங்களை செய்கிறோம். ஆனா நாம செய்கிறது ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்குதா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கவே. ஏன்னா அப்படிப்பட்ட பலிகளை தான், அப்படிப்பட்ட காணிக்கை தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 2 பேரும் பலிதான் செலுத்தினாங்க. 2 பேரும் தங்களுடைய நிலத்தில் விளைஞ்சதுதான் கொடுத்தாங்க. ஆனா பாருங்க, ஆபேல் கொடுத்த காணிக்கை ஆண்டவருக்கு பிரியமா இருந்ததுங்க. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் அந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ள. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம ஆண்டுக்கு செய்யற காரியத்துல, ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்துல நமக்கு என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்கணுங்க. அந்த பலியை தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறவராயிருக்கிறார். பாருங்க, ஆபேலும் காயினும் 2 பேரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். அவங்களுடைய தாயின் தகப்பனும் ஆதாம் ஏவாள் தான் அவங்களுடைய தாயும் தகப்பனும் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. பாருங்க, அப்போ ஆபேலுக்கு தெரிந்த ஒரு காரியம், காயினுக்கு ஆபேல் ஆண்டவருக்கு எப்படி பிரியமா இருக்கும், ஆண்டவருக்கு பலி இப்படி செலுத்தினா ஆண்டவர் கண்டிப்பா அதை ஏற்றுக்கொள்வார் என்று அறிந்த ஆபேல் காயினுக்கு அது அறியாம இருந்தான். காயினுக்கு எப்படி செலுத்தினா ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் என்பதை அவன் அறிந்திருந்தானா அறிய தெரியல. ஆனா ஆபேல் இப்படி செலுத்தின ஆண்டவர் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளுவார் என்பதை அவன் அறிந்தவனாக என்ன பண்ணானா, அவருக்கு பிரியமான ஒரு காணிக்கை செலுத்தினான். அப்ப பாருங்க, ஏன் காயினுக்கு அது தெரியல? ஏன் ஒருவேளை காயினுக்கு அது தெரிந்திருந்தால் ஏன் அப்படிப்பட்ட ஒரு பலி செலுத்தவில்லை? பாருங்க, இப்ப நான் சொன்ன உதாரணத்தின்படி 2 பேர் நமக்கு உங்களுக்கு உணவு கொடுக்க வராங்க பாருங்க. அப்ப இந்த 2 பேர் உணவு கொடுக்கும் போது ஒருத்தர் உங்களுக்கு பிரியமான உணவு கொடுத்தாரு, ஒருத்தர் உங்களுக்கு பிரியமில்லாத ஒரு உணவை கொடுத்தாரு. அப்போ அந்த பிரியமான உணவை கொடுத்தவருக்கு உங்களை நன்றாக அறிந்திருக்க முடியும். ஹல்லேலூயா. உங்களை நன்றாக அவர் அறிந்திருந்தனால்தான் அவரால் என்ன பண்ண முடிஞ்சதுங்க, உங்களுக்கு பிரியமான ஒரு உணவு. ஒருவேளை அவருக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாம இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு யாருமே தெரியாம இருக்கலாம், இல்ல உங்களுக்கு எப்பயாவது அவரை நீங்க மீட் பண்ணுவீங்க, ஆனா அடிக்கடி நீங்க பார்க்காதவரா இருக்கலாம். அப்படிப்பட்டவருக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்றதை அறிந்து கொள்ள முடியாது. அதே போலதாங்க ஆபேல் எப்படி ஆண்டவருக்கு பிடித்ததை, ஆண்டவருக்கு ஒரு பிரியமான பலியை செலுத்த முடிந்ததானால் அவனுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல உறவு இருந்ததுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கும் அவனுக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் இருந்தது. அதனாலதான் ஆபேலால ஆண்டவருக்கு என்ன பிரியம் என்பதை அவனால அறிந்து கொள்ள முடிஞ்சது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க, ஒருவேளை நம்ம அநேக காரியங்கள் ஆண்டவருக்காக செய்யறோம், ஆனா இது ஆண்டவருக்கு பிரியமா என்பதை நாம எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால், அவரோடு நம்ம நேரத்தை செலவிடும் போது, அவருடைய வேதத்தை அதிகமாக படிக்கும் போது, ஏன்னா இதுதான் அவருடைய இருதயமாக இருக்குது. அப்போ அவருக்கு பிரியமான காரியத்தை நம்ம எப்படி செய்ய முடியும்? இந்த வேதத்தை அதிகமாக படித்து நம்ம தியானமா இருக்கும் போது ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும், ஆண்டவருக்கு என்ன பிடிக்காது என்பதை இந்த வேதத்தின் மூலமாய் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ ஆண்டவரோடு நம்ம நெருங்கி ஜீவிக்கும் போது, நம்ம அனுதினமும் அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து நம்ம அவரோடு உறவாடும் போதுதான் அவருக்கு என்ன பிரியம், அவருக்கு என்ன பிடிக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை ஆபேல் பாருங்க, ஆண்டவரோடு ஒரு நல்ல ஐக்கியத்துல, ஆண்டவரோடு ஒரு நல்ல உறவுல இருந்ததுனாலதான் அவனால என்ன பண்ண முடிஞ்சது, ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட பலியை பிடிக்கும் என்பதை, ஆண்டவர் எந்த பலியை அவர் ஏற்றுக்கொள்ளாம இருக்க மாட்டார், இப்படி நான் செலுத்தினா கண்டிப்பா ஆண்டவர் அந்த பலியை ஏற்றுக்கொள்ளுவாருன்னு அவன் விசுவாசனால, அவன் நம்பிக்கையோடு இருந்தனால, அவன் ஆண்டவரோட நல்ல உறவில் இருந்ததுனாலதான் அவனால அப்படிப்பட்ட ஒரு பலியை கொடுக்க முடிஞ்சதுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருக்காக நிறைய செய்யறோம், ஆண்டவருக்காக ஓடுறோம், ஆண்டவருக்காக பண்றோம்னா ஆண்டவருக்கு இது பிரியமா இருக்குதாங்க, ஆண்டவருக்கு இது விருப்பமா இருக்குதா நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும்னா, அவரோடு நம்ம நேரத்தை செலவிடும் போது, அவருடைய பாதத்துல காத்திருக்கும் போது, அவருடைய வேதத்தை படிக்கும் போது தாங்க அவருக்கு எது பிரியம், அவருக்கு எது பிரியம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொண்டு அதற்கேற்ற பலியை நாம அவருக்கு செலுத்த முடியுங்க. இன்னொரு ஒரு காரியம் பாருங்க, முதலாவது நம்ம பார்த்தது அவன் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பலியை செலுத்தினா, 2வது நம்ம பார்க்கும் போது அவருக்கு பிரியமான நம்ம காரியத்தை செய்ய வேண்டுமானால் அவரோடு நம்ம நேரத்தை செலவிட வேண்டும், அவரை நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர், அவருக்கு என்ன பிரியம் என்பதை அவருடைய வேதத்தின் மூலமா நம்ம அறிந்து கொண்டாதான் அப்படிப்பட்ட பலியை நம்மளால என்ன பண்ண முடியுங்க, செலுத்த முடியும். 3வது காரியம் பாருங்க, காயின் அவருடைய நிலத்துல விளைஞ்சத சிலவற்றை எடுத்துக்கொண்டு
கொடுத்தான் நம்ம பாக்குறோங்க. கரெக்டா? ஆனா பாருங்க, ஆபேலை பார்க்கும்போது அவனுடைய மந்தைகள், அவனுக்கு எவ்வளவு ஆடுகள் இருந்து நமக்கு தெரியாது, அவனுடைய மந்தைகளை தலையீற்று எது முதன் பலனோ அதை என்ன பண்ணானா அவன் கண்டுபிடிச்சு, அப்போ அவன் என்ன பண்றான், பிரயாசப்படுகிறான். ஏதோ ஒரு ஆட்டை கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்தலைங்க. அவன் ஆட்டுல எது முதற் பலனோ அதை என்ன பண்றான், அவன் தேடி கண்டுபிடிக்கிறான்னு பார்க்க. ரெண்டாவது பாருங்க, அந்த கண்டுபிடித்தல எது வந்து நல்ல கொழுமையானதுன்றதை அவன் என்ன பண்றான், தேடி பார்க்கறாங்க. அவன் சிறந்ததை எடுக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்றான், அவன் பிரயாசப்படுகிறான். ஹல்லேலூயா. ஒருவேளை அவன் ஒரு ஆட்டை பிடிச்சிருப்பான், அது வந்து ரொம்ப கொழுமையானது இல்லாம இருக்கலாம். அப்ப என்ன பண்றான், தேடி கண்டுபிடிச்சு எது இருக்கிறதே கொழுமையானதா இருக்குதோ அதை தான் நான் என் ஆண்டவருக்கு செலுத்தணும், அதுதான் ஆண்டவருக்கு பிரியம், ஏன்னா அதுதான் எனக்கு ஆண்டவர் விருப்பமுள்ளவரா இருக்கிறார் என்பதை அவன் என்ன பண்ண, பிரயாசப்பட்டு அந்த பலியை ஆண்டவருக்கு செலுத்துறாங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை அவன் வந்து இருக்கிறதே கொழுமையானதை வைத்து அவன் அதிகமா சம்பாதித்திருக்கலாம், அது அவனுக்கு அதிக ஆதாயத்தை கொடுத்திருக்கலாம், அது அவனுக்கு வைத்திருக்கலாம். இல்லைங்க, அவன் அப்படிலாம் நினைக்காதபடிக்கு எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம், ஆண்டவர் தான் பெரியவர், அவருக்கு நான் முதன்மையானதை கொடுப்பேன், அவருக்கு நான் கொழுமையானதை கொடுப்பேன், அதை தான் ஆண்டவர் அங்கீகரிப்பார். ஏன்னா அவர் எவ்வளோ பெரியவர், அவருக்கு நான் சிறந்ததை கொடுக்கணும் என்றதை அவன் என்ன பண்ணானா, அவன் பிரயாசப்பட்டு ஆண்டவருக்கு சிறந்ததை கொடுத்தான் என்று நம்ம பார்க்கிறோங்க. அப்போ நம்ம ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களே நாம பிரயாசம் எடுக்கணுங்க. நாம கொஞ்சம் கஷ்டப்படணும், நம்ம கொஞ்சம் பாடுபடணும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு செய்யற காரியங்கள் நம்ம எப்படி செய்யறோம்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி செய்யறோம், நாம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யறோம், நமக்கு இது ஈஸியா முடியுமோ அது நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்றோங்க, செய்கிறவளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவரை தேடணும்னா, ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னா, ஹல்லேலூயா, நம்ம என்ன பண்ணுங்க, பிரயாசப்பட வேண்டும். ஒருவேளை இதை நாம ஆண்டவருக்கு பிரயாசப்பட்டு செய்யும் போது, ஆண்டவருக்காக கஷ்டப்படும் போது அநேக பேர் நம்ம வெறுக்கலாம். பரவாயில்லைங்க, ஆண்டவர் ஹல்லேலூயா, ஆண்டவருக்காக நம்ம எதெல்லாம் இழக்கிறோமோ அதை மறுபடியும் கொடுப்பேன், ரெட்டத்தனையாய் கொடுப்பேன் இந்த ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை நான் சண்டே நான் சர்ச்சுக்கு தான் போகணும், அதை தவிர நான் என்ன பண்ணக்கூடாது, வேற எங்கேயும் போகக்கூடாது, என் வேலையே விட்டாலும் பரவாயில்ல என்று ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணோங்க, வைராக்கியமா இருக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு ஒரு நல்ல வேலையை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறாருங்க. அப்ப நம்ம என்ன பண்ண, ஆண்டவருக்காக செய்யும் போது பிரயாசப்பட வேண்டும். காயினை போல ஏதோ ஒன்று எடுத்து காணிக்கை செலுத்துறது இல்லைங்க. ஆபேல் பாருங்க, பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு ஆண்டவருக்கு நான் நேர்த்தியானதை கொடுக்கணும், ஆண்டவருக்கு நான் சிறந்ததை கொடுக்கணும் என்று அவன் பிரயாசப்பட்டதுனால பாருங்க, ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்தார் என்று பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருக்கு செய்கிற காரியத்தை நம்ம பிரயாசப்படணுங்க. ஒருவேளை நம்ம 6 மணிக்கு 7 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணா கூட ஆண்டவர் கேட்பாரு. ஆனா என் ஆண்டவருக்காக நான் என்ன பண்ணுங்க, நான் அதிகாலையில எழும்ப வேண்டும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோடு எழும்பணுங்க. பிரயாசப்பட வேண்டுங்க. பிரயாசப்படாம நம்மளால எதையுமே ஆண்டவருக்கு செய்ய முடியாதுங்க. எது பெஸ்டோ அதை நான் ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு ஆபேல் நினைச்சான். ஆனா காயின் பாருங்க, ஏதோ ஒண்ணு எடுத்து ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. 2 பேரும் காணிக்கை கொடுத்தாங்க. ஆனா ஆண்டவர் உள்ளத்தை பார்த்தாரு. என்ன கையில வச்சிருக்கான்றதை ஆண்டவர் பார்க்கலங்க. என்ன இருதயத்தோடு அந்த காணிக்கை எடுத்துன்னு வந்து ஆண்டவர் முன்னாடி படைத்தார் என்பதை ஆண்டவர் உள்ளந்திரங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாயிருக்கிறார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில கூட பிரயாசப்படணும். கொஞ்சம் கடினமா இருக்கணும். ஒருவேளை நாம வைராக்கியமா இருக்கணும்னா நம்மளுடைய நண்பர்கள் நம்ம விட்டு போகலாம், பரவாயில்லைங்க. நீங்க ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் நேர்த்தியான நண்பர்களை கொடுப்பார். அந்த நண்பர்களை திரும்பி உங்களோடு வந்து ஒப்புரவாகும்படி ஆண்டவர் உங்களுக்கு செய்வாருங்க. ஒருவேளை உங்க குடும்பம் உங்களை வெறுக்கலாம், ஒருவேளை உங்க சுற்றி இருக்க ஜனங்கள், உங்களை சொந்தங்கள் உங்களை வெறுக்கலாங்க, பரவாயில்ல. நீங்க ஆண்டவருக்காக நீங்க சிறந்ததை கொடுக்கும் போது, ஆண்டவருக்கு செய்யற காரியத்தை உற்சாகத்தோடு வைராக்கியத்தோடு நீங்க நிற்கும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுடைய பலியை அவர் ஏற்றுக்கொள்ளு தேவனா இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு செய்யும் போது ஏதோ ஒண்ணு செய்யாதீங்க, ரொம்ப ஈஸியா சுலபமானதை செய்யாதீங்க. ஒரு முயற்சி எடுங்க. ஆண்டவருக்காக நான் எப்படியாவது இதை செய்வேன், ஆண்டவருக்காக நான் அதிகாலையில எழுந்திருப்பேன், ஆண்டவருக்கு நான் ஆண்டவருடைய வேதத்துல படிக்கிறதுக்கு நான் நிறைய நேரம் செலவிடுவேன், என் போனை பாக்குறதை காட்டிலும் என் அந்த 5 நிமிஷம் போனை கூட நீங்க 5 நிமிஷம் வேதத்தை எடுத்து வாசிங்க. நீங்க ட்ரெயின்ல போகும்போது, நீங்க கார்ல போகும்போது, இல்ல நீங்க எங்கேயாவது பார்க்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது கூட ஆண்டவருடைய வேதத்துல தியானமா இருந்து பாருங்க. இல்ல நீங்க என்ன காலைல படிச்சீங்களோ அதன் மேல நீங்க தியானமா இருந்து பாருங்க. கொஞ்சம் பிரயாசப்படணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா இருப்பாங்க, ஜாலியா அரட்டை அடிப்பாங்க, அந்த நேரத்தை கூட நீங்க ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுடைய காணிக்கையை அவர் ஏற்றுக்கொள்ளுவார். எப்படி ஆபேலுடைய காணிக்கை, அவன் வந்து ஒருவேளை காய் நினைச்சிருக்கலாம், என்ன இவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் பார்த்து செலக்ட் பண்றானே ஆடு கொடுக்கறதுக்கு நினைச்சு கிண்டல் பண்ணிருக்கலாம். அது மாதிரி நம்ம ஆண்டவருக்கு சில காரியங்களை செய்யும் போது உங்க நண்பர்கள் கேலி செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க கேலி செய்யலாம், உங்க குடும்பமே என்ன பண்ணாங்க
கேலி செய்யல. நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பிரயாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நீ ஆண்டவருக்காக எவ்வளவு பிரயாசப்படுகிறீர்கள், எவ்வளவு உழைக்கிறீர்கள், எவ்வளவு பாடுபடுகிறீர்கள் என்பதை ஆண்டவர் பார்க்கிறாருங்க. அதுக்கேற்ற பலனை ஆண்டவர் கொடுக்கிறவரா இருக்க. ஏன்னா பாருங்க, ஆபேல் மரித்தும் இன்னும் பேசிக்கொண்டிருக்க. அப்போ அவன் அன்றைக்கு ஆண்டவருக்கு மேன்மையானதை செலுத்தியதுனால இன்றைக்கு கூட எத்தனையோ வருடங்கள் கழித்து கூட இன்றைக்கும் நாம ஆபேலை குறிச்சு பாக்குறோங்க. இன்றைக்கும் ஆண்டவர் ஆபேலை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதனாலங்க? அன்றைக்கு ஆண்டவரை அவன் கனப்படுத்தியதுனால இன்றைக்கும் ஆண்டவர் ஆபேலை கனப்படுத்தி வைத்து. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க பிரயாசப்பட்டு ஆண்டவருக்காக என்ன செய்தாலும் ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்க்கிறார். அதுக்கேற்ற பலனை உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய காணிக்கையை, உங்களுடைய பலியை அவர் ஏற்றுக்கொள்ள வல்லவராயிருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம எப்படிப்பட்ட பலிகளை செலுத்துறது? ஹல்லேலூயா. நம்ம காணிக்கைகள் எப்படிப்பட்ட காணிக்கைகளை செலுத்த, எப்படிப்பட்ட பலி அவருக்கு பிரியமான பலியா இருக்குது? இந்த வேதத்திலே ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்து நம்ம கடந்து போலாங்க. முதலாவது பாருங்க, அவருக்கு பிரியமான பலிகள் ஒன்று நன்மை செய்வது, தான தர்மம் செய்வது. ஹல்லேலூயா. இந்த பலிகளிலே ஆண்டவர் பிரியமுள்ளவராயிருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்க வாழ்க்கையில பாருங்க, நான், என் குடும்பம், என் பிள்ளைகள், அப்படிதான் என்னுடைய வேலை, என்னுடைய காரியங்கள்ன்ற ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த ஒரு காலகட்டத்துல கூட நம்ம எவ்வளவு பிஸியா இருந்தாலுங்க மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறத நம்ம என்ன கூடாது, மறக்கவே கூடாது. ஆண்டவர் பாருங்க, இந்த உலகத்தை இருக்கும் போது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அவர் ரெஸ்ட் எடுக்கணும், அவர் சாப்பிடணும், அவர் இதை செய்யணும், அதை செய்யணும் என்று ஓடாதபடிக்கு அவர் மற்றவர்களை குறித்துன்ற அந்த பாரத்தோடு இருந்தார். நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு கூட அவருக்கு இந்த அண்ட சராசரத்தையும் ஆட்சி செய்கிற தேவன் தாங்க. அவருக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கும், எவ்வளவு காரியம் இருக்கும். ஆனாலும் அவர் இன்றைக்கும் நமக்கு நன்மை செய்கிறவரா இருக்க. நமக்கு நன்மை செய்கிறதுல ஆண்டவர் சோர்ந்து போகிறதே இல்லைங்க. ஆண்டவர் இன்றைக்கும் நன்மை செய்யறதுக்கு அவர் மறக்கிறதே இல்லைங்க. அப்போ நாம கூட என்ன பண்ணுங்க, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களா இருக்க வேணும். பாருங்க, எபிரேயர் 13வது அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம், 16வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் எப்படி இருக்கிறா தேவன் பிரியமா. அப்போ நாம இப்படிப்பட்ட பலிகளை செலுத்தி ஆண்டவர்கிட்ட நெருங்கும் போதாங்க ஆண்டவர் நம்ம பலிகளை ஏற்றுக்கொள்ளுவார். இன்றைக்கு நாம நம்ம குடும்பம்ன்ற ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கனால அநேகருடைய ஜெபங்கள் நம்ம கேட்கப்படாம இருக்குது. நம்முடைய பலியை ஆண்டவரால் என்ன பண்ண முடியலங்க, ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா நமக்கு ஆண்டவருக்கு பிரியமான பலியை செலுத்துங்க. எப்படி ஆபேல் ஏதோ ஒண்ணு செலுத்துறாங்க, ஆண்டவருக்கு பிடிச்ச ஒரு பலி, ஆண்டவருக்கு பிரியமா, ஆண்டவர் இந்த பலியை கொடுத்தா அவர் ஏற்றுக்கொள்வார்னு ஆபேல் விசுவாசாங்க. ஆண்டவர் நம்பன, ஏன்னா அவனுக்கு தெரியும் ஆண்டவர் எப்படிப்பட்ட பலியை ஏற்றுக்கொள்வார், இது அவருக்கு பிரியமான பலின்னு ஆபேல் நம்பினதுனால, விசுவாசத்தினால ஆண்டவர் இந்த பலியை ஏற்றுக்கொண்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது என்ன பண்ணுமா, நன்மை செய்யும். உங்களால என்ன முடிஞ்சதோ, உங்களுக்கு என்ன நன்மைனா காசு பணம் மட்டும் தாங்க. உங்களுக்கு என்ன முடிஞ்சதோ, உங்க சுற்றி எப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்களோ, எப்படிப்பட்ட தேவையோடு இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களால முடிந்த உதவியை செய்யும் போது நிச்சயமாகவே இந்த பலியிலே ஆண்டவர் பிரியப்படுகிறது. இந்த பலி அவர் ஏற்றுக்கொள்வாருங்க. அப்புறம் நீங்க அவருடைய சமூகத்திலே போய் நீங்க ஜெபிக்கும் போது, உங்களுடைய துதிகளை அவருக்கு செலுத்தும் போது ஆண்டவர் அந்த பலியை ஏற்றுக்கொள்வாருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அப்படிப்பட்ட பலிகளில் அவர் விருப்பம் உள்ள தேவனா இருக்கிற. அப்போ நன்மை செய்யறதுக்கு நம்ம பிரயாசப்படணுங்க. நான் முன்னாடி சொன்னது போல அப்படியே நம்மள எல்லாரும் தேடி வர மாட்டாங்க. நாம தான் போய் கொஞ்சம் என்ன பண்ண, பிரயாசப்பட்டு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, 2வது காரியம் பாருங்க, ஸ்தோத்திர பலியிலே அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்க. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அவருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்த எப்பொழுதும் செலுத்த கடவும் என்று பார்க்கிறோம். பாருங்க, இன்றைக்கு நம்ம ஸ்தோத்திரம்னா என்னதுங்க, அவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நேரம்ங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த நன்றிக்குரிய காரியங்கள் ரொம்ப குறைஞ்சிருக்குங்க. அதுவும் இந்த ஒரு காலகட்டத்துல இன்னும் எனக்கு இது செய்யணும், ஆண்டவர் இன்னும் எனக்கு இது வேணும், இதை செய்யணும்னு நம்ம இன்னும் ஆண்டவர் கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளமா இருக்குதுங்க. அதுக்கு நம்ம அவருக்கு நன்றி உள்ளவளா எப்போதும் இருக்கணும் என்று இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. இதை கூட விடுங்க, இதை
இதை விட ஒரு பெரிய காரியம் என்ன? ஆண்டவர் நமக்காய் இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்தாருங்க. இதை விட பெரிய ஒரு நன்மை, இதை விட ஒரு பெரிய காரியம் இந்த உலகத்துல ஏதாவது இருக்குமாங்க? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஒருவேளை இந்த உலகத்துக்கு இறங்கி வராது இருந்தால், ஒருவேளை நமக்காக மரிக்காது இருந்தால், நமக்காக பாடுபடாது இருந்தால், நமக்காக உயிர்த்தெழுதாது இருந்தால், நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும்? பாவத்துக்கும் சாபத்துக்கும் அடிமையாகி நம்முடைய வாழ்க்கை அழிவுக்கு நேராய் கடந்து போயிருக்கும் அல்லவோ? ஆனா ஆண்டவர் பாருங்க, நமக்காக இந்த பூலோகத்துக்கு, இந்த பாவமான உலகத்துக்கு இறங்கி வந்து அவருடைய ரத்தத்தை சிந்தி நமக்காக பாடுபட்டு நொறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்து 3ஆம் நாள் என்ன பண்ணாருங்க? அவர் உயிரோடு எழுந்தாரு நம்ம பார்க்கிறோங்க. அப்போ இதற்காகவே ஒவ்வொரு நாளும் நாம நன்றி உழவலா இருக்கணுங்க. நமக்காக யாரும் இந்த உலகத்துல மரிக்கவில்லை. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக இந்த உலகத்தை ஒருத்தரும் என்ன பண்ணலங்க? மரிக்கல. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிரோடு எழுந்து நமக்காக இன்றும் அந்த கிரியை செய்து கொண்டிருக்காங்க. அப்போ அந்த காரியத்துக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றியுள்ளவர்களா இருக்கணுங்க. இதற்காக நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். இந்த ஸ்தோத்திர பலிகளே தேவன் பிரியமுள்ளவராக இருக்க. இன்னைக்கு இன்னும் ஆண்டவர் எனக்கு இது செய்யலையே, இது தரலையே, என்ன நம்ம ஒவ்வொரு காரியம் இம்மைக்குரிய காரியத்தை குறித்து நம்ம கவலைப்பட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மை பரலோகத்துக்குரியவளாய் மாற்றி இருக்கிறாருங்க. ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கவில்லை என்றால் இன்னும் நம்ம பாவத்திலே நம்ம என்ன பண்ணிருப்போங்க? மூழ்கி நம்ம நரகத்துக்கு நேராய் கடந்து போயிருப்போம். ஆனா ஆண்டவர் நம்ம ரட்சித்து இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்காருங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் இதற்கு நாம நன்றி உழவலா இருக்கணும். நான் அடிக்கடி ஜெபிக்கிறது, ஆண்டவரே இனிமே எனக்கு நீங்க எதுவுமே செய்யலனா கூட பரவாயில்ல, ஆனா இதுவரையில் நீ செய்த நன்மைக்காக நான் நன்றி செலுத்தினா என் ஆணை முழுதும் போதுவே போதும். அத்தனை நன்மைகள் தேவன் செய்திருக்க. என்னை ரட்சித்திருக்கிறார், என்னை வேறு பிரித்திருக்கிறார், பாவத்துல என்னை மீட்டெடுத்திருக்காருங்க. இதை விட ஒரு பெரிய சந்தோஷம், ஆசீர்வாதம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அதுவும் என்னை பரலோகத்துக்குரியவளாய் ஆண்டவர் மாற்றிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பலிகளை ஆண்டவர் பிரியமுள்ளவராய் இருக்கா. அப்போ ஒவ்வொரு நாளும் என் ஜெபத்துல ஆண்டவருக்கு நன்றி உழவலாய் இருக்கும் போது, நன்றி பலிகளை ஏறெடுக்கும் போது, அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போது நிச்சயமாகவே நீங்க கேட்கவே வேணாங்க. கேட்கறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்க தேவைகளை சந்தித்து உங்களுடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது பாருங்க, நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது அவருக்கு பிரியமான பலியா இருக்கிறதுங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. அப்படி இருக்கிற சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இப்படியாங்க பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக, இதுதாங்க இருக்கலே ஆண்டவருக்கு பிடித்தமான பலி. என்னங்க? ஜீவ பலியாக, அதாவது நம்மையே ஜீவ பலியாக அவருக்கு ஒப்பு கொடுக்கிறதுங்க. ஹல்லேலூயா. இதை விட ஒரு சிறந்த பலி எதுவுமே இல்லைங்க. அப்போ நம்ம ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்யலாங்க. ஆனா நம்மை முழுவதுமாக அவருக்கு ஒப்பு கொடுக்காமல் இருந்தால் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்காக இதை செய்யலாம், ஆண்டவருக்காக இதை பண்ணலாம், ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கலாம், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஒவ்வொரு நாளும் போல இல்ல, அந்த மீட்டிங் இந்த மீட்டிங், இந்த பிரேயர் அந்த பிரேயர்னு கலந்து கொள்ளலாம். ஆனா நான் ஆண்டவருக்கு என்னை முழுவதுமாக தகன பலியாய் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கலனா, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கலனா என்ன பண்ண முடியாதுங்க? அவரால இந்த பலியை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதாவது நான் ஒருவேளை விண்ணப்பத்தோடு அவர்கிட்ட போலாம், ஒருவேளை வேண்டுதலோடு அவர்கிட்ட போலாம், ஆனா அந்த பலியை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா என்னை அவரிடத்துல முழுமையாய் ஒப்பு கொடுக்காதனால. ஹல்லேலூயா. நீங்க ஒரு பிரசங்க கேட்டா கூட போதும், ஆண்டவருடைய வார்த்தை ஒண்ணு கேட்டா கூட போதுங்க, அதன்படி நம்ம நடக்கும் போது, ஹல்லேலூயா, அப்போ நம்ம கீழ்ப்படிதலோடு ஆண்டவர் சமூகத்துல போனாதாங்க நம்மை இந்த பலி அவரால் அங்கீகரிக்க முடியும், இந்த பலியை அவரால் ஏற்றுக்க முடியும். என் வாழ்க்கை கீழ்ப்படியாம ஆண்டவருக்கு பிரியமில்லாம இருந்து நான் போய் ஆண்டவருடைய சமூகத்துல உட்காரும் போது, ஆண்டவரை என்னை ஏற்றுக்கொள்ளுங்கிற போது ஆண்டவர் இந்த பலியில பிரியப்படும். ஆண்டவரை துதித்து ஒருவேளை மகிழ்ந்து பாடலாம், ஆனா என் வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருந்தால் என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக பருகினா, பழைய ஏற்பாடுலாம் ஆண்டவருக்கு பலி செலுத்தும் போது எப்படி பலி செலுத்தினாங்க? பழுதற்றதாய், அதுல ஒண்ணும் மாசு இருக்கக்கூடாது, ஒரு குறைபாடு இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவர் பிரியமான பலியா இருந்தது. அந்த மாதிரி பழுது இருந்தாலோ, இது ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தாலோ அதை ஆண்டவருக்கு என்று கொடுக்க மாட்டார்கள். அப்போ நம்மை ஆண்டவருக்கு கொடுக்கும் போது எப்படி? அதுதான் இங்க சொல்லியிருக்குது, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலி. அப்போ நம்மை பரிசுத்த பண்ணி கொண்டு நாம பழுதற்றதும் கரையற்றதுமாய் நம்ம என்ன பண்ணுங்க? அவருடைய சமூகத்திலே போய்
போய் மாறி அப்புறம் நம்ம அவரிடத்துல கேட்கும் போது, அப்படி நம்ம கோரிக்கைகளை கேட்கும் போது, அப்ப நம்ம தேவைகளை கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நான் ஆண்டவருக்காக தானே செய்யறேன், நான் ஆண்டவருக்காக தானே ஓடுறேன், நான் ஆண்டவருடைய சமூகத்தை தானே காத்திருக்கேன் நம்ம நினைச்சுக்கிட்டு நம்முடைய வழியிலிருந்து நம்ம மாறாம இருந்தா, ஆண்டோடைய வேதத்தின் வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்காது இருக்கும் போது நம்மளால என்ன பண்ண முடியுங்க? நம்முடைய பலியை ஆண்டவரால ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட ஆவியானவர் பேசி கொண்டிருக்க. ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாங்க. ஆண்டவர் சொல்படி கீழ்ப்படியாதவளாக அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம உங்க இஷ்டத்துக்கு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட பலிகளை நீங்க இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையோடு, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு ஆண்டவர் சமூகத்துக்கு போகும்போது, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, என் பலவீனத்தை மாத்துங்க, எனக்கு இந்த தேவையை சந்திங்க, என் குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை மாற்றுங்கன்னு சொல்லும் போது ஆண்டவரால நமக்கு உதவி செய்யவே முடியாதுங்க. ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமான பலி, அவர் நுகர்ந்து மகிழும்படியான ஒரு ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்க பண்ணுங்க. அப்போ நம்மை ஆராய்ந்து பார்க்காம, நாம அவருடைய வழிகளுக்கு திரும்பாம, அவருக்கு பிரியமுள்ளவளாய் மாறாம நாம எவ்வளவு கண்ணீர் எடுத்து ஜெபித்தாலும் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தடையா இருக்கிறது காரணம் நீங்க அவருடைய சமூகத்திலே உங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். இது எல்லாம் அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை ஜீவ பலியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதாய் நீர் நுகர்ந்து மகிழும்படியாக, நீர் சந்தோஷப்படும்படியாக அப்படிப்பட்ட பலியாய் நான் மாற வேண்டும் என நீங்க அவரை கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே அவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி தடையா இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க இன்றைக்கே அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். நாங்கள் தலைகளை தாழ்த்தி அன்று சமூகத்திலே ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கும் அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தாலே வருகிறோம் ஆண்டவரே. நாங்களும் கூட ஆண்டவரே ஆபேலை போல ஆண்டவரே சப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமான ஒரு காணிக்கை செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை ஜீவ பலியாக உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத ஆண்டவரே காரியங்களை நாங்க பார்க்க கூடாது ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் செவி கொடுக்க கூடாது ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் கண்களை, காதுகளை ஆண்டவரே, எங்களுடைய செயல்களை, நாங்கள் நடக்கிற இடத்தை, நாங்க போகிற இடத்தெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தம் விலக வேண்டும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, உமக்கு பிரியமானவராய் இருந்து ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு பிரியமானவராய் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. எங்களை ஜீவ பலியாக உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை நுகர்ந்து மகிழுங்க ஆண்டவரே. எங்களுடைய பலிகளை சந்தோஷப்படுங்க ஆண்டவரே. அப்படியாக உடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தடைப்பட்டிருக்க எல்லா ஆசீர்வாதங்களும் உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஆண்டவரே அப்பாமை சோத்திரிக்க நீங்க கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை உடைத்தாண்டவரே, அவர்களை ஆராய்ந்து பார்த்தாண்டவரே ஆண்டவரே, உமக்கு பிரியமல்லாத காலத்தை அவளை விட்டு விலக்கி ஆண்டவரே, இன்றைக்கு அவருக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை நீர் தடையில்லாமல் அவருக்கு கொடுத்தாண்டவரே, அவளை மகிழ செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லா துதியும் கனம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.